everyone, welcome back to the series. Yes, this video is for user interviews. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் how to conduct user interview ன்னு. That is in the first seasonல. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு overall overview தெரியணும் user interview பத்தி எப்படி conduct பண்றது அப்படிலாம் தெரியணும்னா you can watch the video and come here. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது how do I conduct user interview for the real scenario and how do I write a task for it and how do I write a questions, set up a user questions and நான் responses அதே மாதிரி எப்படி gain பண்ணேன் and how I derive for the documentation. ஒரு ஓவரால் யூசர் இன்டர்வியூவோட ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறனால, இந்த வீடியோ பார்க்குறனால இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு கண்டக்ட் யூசர் இன்டர்வியூ அண்ட் கெயின் த ரிசல்ட்ஸ் அண்ட் ஹவு டு இம்ப்ளிமெண்ட் யுவர் ரிசல்ட்ஸ் டு யுவர் டிசைன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ குயிக்லி. ஸோ கமிங் டு த சினாரியோ, இந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி வீக்லி டாஸ்க்னு இன்ஸ்டாகிராமில் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வேர் யூ கேன் பி ஏபிள் டு சி ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒரு டாஸ்க் வந்து வீக்லி வைஸாக நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதோட ரிசல்ட் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் மீ ஆன் இன்ஸ்டாகிராம், இப்போ போய் ஃபாலோ பண்ணுங்க ஸோ தட் யூ கெட் மோர் அப்டேட்ஸ் அபவுட் இட். வீக்லி டாஸ்க் 1ல ஐ ஹவ் கிவன் திஸ் சினாரியோ. என்னன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் டிசைனர், நீங்கள் வந்து ஒரு நோட் மேக்கிங் ஆப்பை வந்து கிரியேட் பண்ணணும். தட்ஸ் த சினாரியோ. அண்ட் இந்த ஆப்புக்கான காம்படிட்டர்ஸ் யார் யார்? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நோஷன், எவர் நோட், இவங்கெல்லாம் வந்து உங்களோட சாம்பிள் காம்படிட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த ஆப்பை டிசைன் பண்ணுறதோட பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, வேர் உங்களுக்கு இந்த டாஸ்க் கொடுத்துட்டாங்க, இதான் சினாரியோன்னு சொல்லிட்டாங்க, யூ ஹேவ் டு கிரியேட் இட். யூ ஆர் இன் த பிகினிங் ஸ்டேஜ் வேர் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த யூசர்ஸ். ஸோ யூசரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கரண்ட்டாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் யூ கேன் மேக் த எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டர். நான் சொன்னதான் இதோட சினாரியோ. அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எதுக்காக நீங்கள் டிஜிட்டல் நோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அஸ் அ யூசராக, இப்போ கரண்ட்டாக அவங்க என்ன நோட் டேக்கிங் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்க. லெட்ஸ் சே நான் இப்போ எம்ஓஎம் எடுக்கிறேன், ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறேன், மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் நோட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி அதை டிரான்ஸ்கிரைப், ஒருவேளை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி டிரான்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா இல்லை டேரெக்டாக நான் ஒரு ஆள் வந்து அந்த மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணி எழுதுவாங்களா? நோட் டேக்கிங் ப்ராசஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பேசுகிறது அப்படியே இவங்க பேர் போட்டு இவங்க இது பேசினாங்கன்னு நம்ம எழுதுறது. இன்னொன்று வந்து சினாரியோ மாதிரி, இது இப்படி நடந்துச்சுன்னு ஒரு ஓவரால் கான்டெக்ஸ்ட் மாதிரி எழுதுறது. ஸோ அந்த மாதிரி நோட் டேக்கிங்லாம் இருக்குது. ஸோ கரண்ட்டாக அவங்க என்ன மாதிரியான நோட் டேக்கிங் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க நோட்ஸ் எடுக்கிறது மூலமாக வாட் தே கோனா டூ, அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதை நோட் பண்ணுவாங்களா, இல்லை எழுதும் போதே தே வில் நோட் இட், ஆர் பாயிண்டர்ஸ் போட்டு எழுதுவாங்களா, இல்லைனா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தே வில் ட்ரை டு கன்வெர்ட் இன்டு சம்திங் எல்ஸ். இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கணும். அப்படி நோட்ஸ் எடுக்கிறப்போ வாட் ஆர் த பெயின் பாயிண்ட்ஸ் தே ஆர் ஃபேசிங், இப்போ கரண்டா அவங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து நோட் டேக்கிங்க்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ இட் கேன் பி எய்தர் நோஷனா இருக்கலாம், இல்லை சும்மா எழுதுற பேட்டர்னா கூட நோட் பண்ணி வச்சுக்கிற புக்லெட்ல நோட் பண்ணி வச்சுக்கிற பழக்கமா இருக்கலாம், இல்லை கார்ட் சார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், அவங்க என்ன மாதிரியான ஆப்ஷனை யூஸ் பண்றாங்க, இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தீஸ் ஆர் த சினாரியோஸ். அண்ட் கோயிங் டு த டாஸ்க் என்ன, இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க, இப்போ நான் அந்த வீக்லி டாஸ்க்ல நம்ம கொடுத்துருக்க டாஸ்க் என்னன்னா, மேக் அ பிளான் ஃபார் அண்ட் கேரி அவுட் 3 ரியல் யூசர் இன்டர்வியூஸ் ஆன் த சப்ஜெக்ட் ஆன் டிஜிட்டல் நோட் டேக்கிங். இதுதான். ஸோ நம்ம வந்து ஒரு 3 யூசர்ஸ்டையாவது அட்லீஸ்ட் பிளான் பண்ணி we have to get a proper user interview done with those 3 users, real users. So what is the aim of the task? To pull out the specific insights from the user. அவங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் பிடிக்கும், எது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, what are their expectations, recommendations, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் அனலைசிங் ஆல் தோஸ் அண்ட் கம்மிங் அப் வித் சம் குட் ஒன்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட எய்ம், இந்த டாஸ்கோட எய்ம். ஸோ வி ஹேவ் திஸ் டூ நவ். இது ரெண்டும் நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணி உங்கள் வீக்லி டாஸ்கில் கொடுத்துட்டேன். வீக்லி இந்த மாதிரி டாஸ்க் கொடுப்பேன் அண்ட் ஐ வில் டிஃபைன் தட் இன் சம் ஆஃப் த வீடியோஸ் ஆஃப் மைண்ட். மேபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரிசால்வ் பண்ணி பார்க்குறதுனா இந்த வீடியோ வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வெதர் வி ஆர் டூயிங் இட் ரைட் ஆர் நாட். நான் ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வீக்லி ஒரு போஸ்ட் இருக்கும் வீக்லி டாஸ்க்னு. ஸோ அதில் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நவ் பிளான் ஃபார் த யூசர் இன்டர்வியூ. பிளான் என்னன்னா, டு ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல் இன்டர்வியூஸ், யார் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுக்கலான்றதை வந்து பிளான் பண்ணுறது. ஸோ என்னோட டார்கெட் யூசர்ஸ் யாருன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், anyone who frequently wants to take a digital notes. ஸோ யாரெல்லாம் வந்து டிஜிட்டல் நோட்ஸ் எடுப்பாங்களோ அவங்களாம் தான் என்னோட டார்கெட் யூசர்ஸ். And what I'm going to do is to develop a set of interview questions develop பண்ண போறேன், which includes how often do they, இதெல்லாம் எனக்கு வந்து இன்க்ளூட் ஆயிருக்கணும், ஆன்சர்ஸ் வந்து எனக்கு இதுக்கெல்லாம் கிடைச்சிருக்கணும் at the endல. இதுதான் பிளான். ஸோ உங்களுக்கு ஃபைனலில் என்ன ஆன்சர்ஸ் எல்லாம், எதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சிருக்கணுன்றதை நீங்கள் முதலே ப்ரீ அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸோ அதுக்கேற்ற மாதிரி கான்வர்சேஷனையும் நீங்கள் அந்த யூசரோட பில்ட் பண்ண முடியும். ஸோ நம்பர் 1 இஸ் how often do they take digital notes and what are the types of information do they typically record and what devices and apps they currently use for note taking and என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் நிறைய இடத்துல அது லேக் ஆகுது, நிறைய டிஜிட்டல் நோட் டேக்கிங் ஆப்ஸில் அதெல்லாம் லேக் ஆகுதுன்னு நினைக்கிறது. அண்ட் வாட் ஆர் த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வென் தே டூ அ நோட்ஸ் டேக்கிங். ஸோ என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க. இப்போ நோட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, எடுக்கிறது பெருசு இல்லை, அது ப்ராப்பராக இருந்தால் தான் நாளைக்கு நம்ம படித்து பார்க்கும்போது புரியும்.
ஸோ அதனால அந்த மாதிரி பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபைனலி யூ ஹேவ் டு டிசைட் நம்ம வந்து எது வழியாக உங்களுக்கு யூசர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஸோ வெதர் இட்ஸ் இன் பர்சன் ஆர் த ஃபோன் ஆர் பை வீடியோ கால். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்டக்டிங் யூசர் இன்டர்வியூ. ஸோ இதுக்கான பிளான் தான் நான் இப்போ டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் வி ஹேவ் டு ஸ்கெடியூல் த கண்டென்ட்ஸ் ப்ராப்பர்லி. நான் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் வேர் ஐ ஹேவ் ஆஸ்ட் ஃபியூ ஆஃப் த பீப்புள் யாரெல்லாம் வந்து நோட் டேக்கிங் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் நோட் டேக்கிங் ஆப்ஸ் கரண்டா. இட் கேன் பி எதர் ஃப்ரீலான்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், யாரை வேணா இருக்கலாம், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம், யார் வேணா ஹூஸ் யூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஆப். நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஒரு சில பேர் இன்டர்வியூஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து ஐ ஜஸ்ட் கனெக்டட் பை இன்ஸ்டாகிராம், சென்ட் தெம் த கூகுள் மீட் லிங்க் அண்ட் தென் ஐ ஸ்கெடியூல்ட் அ கால் வித் தெம் அண்ட் வி கனெக்டட் ரிகார்டிங் திஸ். நான் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன், விச் இஸ் ஓப்பன் எண்டட் அண்ட் க்ளோஸ் எண்டட் ரெண்டுமே. ஸோ எது எனக்கு யார்கிட்ட கேட்கணும், எப்போ கேட்கணும்னு தோணுதோ அது பாடி கேட்டுக்கலாம். மோஸ்ட்லி ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பேன், ஸோ தட் த கான்வர்சேஷன் கேன் பி ஃபாலோட் அப். அடுத்தடுத்து நம்ம பேச முடியும். க்ளோஸ் எண்டட்னா ஒரு ஆன்சரில் பதில் முடிஞ்சிடும். அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபினிஷ் இட் ஆஸ் ஆப். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து வாட் ஆர் த ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் தே ஹேவ் ரிகார்டிங் த ஃபீச்சர்ஸ் ஆர் வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தே ஹேவ் டுவர்ட்ஸ் த ஆப், அதெல்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுன்றதுக்காக ஐ ஹேவ் மோஸ்ட்லி ஹேட் அ open-ended question. I have also had some close-ended to get some exact data. நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, I'll encourage the users to give some specific examples so that அவங்க ரிலேட் பண்ணி சொல்லும்போது நமக்கும் அது ஈஸியாக புரியும் அண்ட் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவங்க இதுதான் வேணும்னு அவங்களா நினைச்சு ஒன்று சொல்றதை விட இது மாதிரி தான் அது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு ஏதாவது ஒரு மாதிரியே நம்மகிட்ட சொன்னாங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கிளியரா என்னன்னு தெரியும், ஒரு இன்ஸ்பிரேஷன் காட்டுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் ரெக்கார்டட் தோஸ் இன்டர்வியூஸ் அண்ட் டுக் நோட்ஸ் ஆஃப் சம். ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஐ குடன்ட் ஏபிள் டு டேக், ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன் தேவையானது மட்டும். நான் ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு தான் நெக்ஸ்ட் க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ்க்கு போவேன். பிகாஸ் ஐ நீட் டு ட்ராக் த கான்வர்சேஷன் as much as I can so that I can get more information. தேவையில்லாத பேச்சு வேணா ரிலேட்டட் டு உங்களோட ரிசல்ட்டுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த கான்வர்சேஷனை பில்ட் பண்ணிட்டே போகிறது இட் வில் பி பெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் கேட்டது, இப்போ ரீசெண்டாக நீங்கள் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண டிஜிட்டல் நோட் டேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஆப்போட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ தே ஹேவ் கிவன் தட். அண்ட் த செகண்ட் கொஸ்டின் இஸ், அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், நீங்கள் ஒரு டிஜிட்டல் நோட்ஸ் எடுத்தால் அதை எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பீங்க ப்ராப்பராக அப்படின்றது. அந்த தேர்ட் கொஸ்டின் இஸ், என்னென்ன ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு பெயின் பாயிண்ட்ஸ் வந்து இருந்திருக்கு உங்களுக்கு ஓவரால் ஃப்ளோவில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கும்போது ஒரு மாதிரி வேகமாக அவங்க பேசுறது நம்மளால் நோட் பண்ண முடியாது, இல்லை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பெயின் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, வாட் ஆர் த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் தட் யூ ஹேவ் ஃபேஸ் டியூரிங் த டிஜிட்டல் நோட் டேக்கிங். சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் ஆட்டோ கரெக்ட் கூட நிறைய இரிட்டேட் பண்ணும். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், எப்படி வந்து நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவீங்க நோட்ஸை? ஃபார் எக்ஸாம்பிள் டேட் வைஸாக ப்ரியாரிட்டைஸ் அண்ட் கேட்டகரைஸ் பண்ணுவீங்களா, இல்லை டே வைஸாவா, இல்லை ஒரு மீட்டிங் வைஸா, இல்லை எது இம்பார்ட்டண்ட்டோ அதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறதா? ஸோ எந்த மாதிரி நீங்கள் நோட்ஸை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவீங்க அப்படின்றது, இல்லை பேர் போட்டு, இல்லை வாட் ஆர் த ஈவென்ட் நேம், அந்த மாதிரிலாம் செக்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, மேபி இந்த ஃபியூச்சரில் இஃப் வி நீட் ஹவு டு கேட்டகரைஸ் திங்ஸ்ன்றப்போ இந்த ஆன்சர்ஸ்லாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை ஐ ஆஸ்க் திஸ் கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ், எப்போவாவது டிஜிட்டல் நோட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனோ இந்த ஃபீச்சரோ எனக்கு வந்து பத்தலை அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நோஷன்லேயோ இல்லை எவர் நோட்லேயோ இந்த மாதிரி நான் நோட்ஸ் எடுக்கும்போது எனக்கு வந்து இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு, இல்லைனா இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்தால் என்னால் நோட்ஸ் எடுத்துருக்க முடியும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டேன். ஓகே, இப்போ இருக்கிற கரண்ட் வேர்ல்டில் வாட் ஆர் த கைண்ட் ஆஃப் கேப்பபிலிட்டிஸ் நோட் டேக்கிங் ஆப் ஷுட் ஹேவ்? என்னென்ன வந்து அதால் பண்ண முடியணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ தட் இஸ், ஐ ஹவ் காட் லாட் ஆஃப் ஆன்சர்ஸ் ஃபார் தட் டூ. ஐ வில் ஷேர் தெம் சூன். அண்ட் த நெக்ஸ்ட் இஸ், how do you feel your current note taking options could be improved to better suit your needs? So this is the final. இப்போ இருக்கிறது கிட்டத்தட்ட இதுக்கு எல்லாத்துக்குமே பார்க்குறப்போ it seems like a similar question, but you need to give an example whenever you ask a question. நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி you have to give an example. இந்த மாதிரி தான் நான் கொஸ்டின் பிளண்டாக உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் கேட்கும்போது இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டது. பட் வைல் வென் ஐ ஆஸ்க் தெம், ஐ நோ அபவுட் அவங்களோட ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துக்கும் போதே ஐ கெட் டு நோ அபவுட் தெம் அ பிட். ஸோ அவங்க எந்த ஃபீல்டில் இருக்காங்க, இல்லை எப்போ அவங்க டிஜிட்டல் நோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டப்போ இட் வில் பி பெட்டர் டு என்ன சொல்கிறது, இந்த கொஸ்டினை வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவங்களோட ஆன்சர்ஸ். ஸோ நான் அவங்க கொஸ்டின் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கேட்டுப்பேன். பட் மேஜர் மோட்டோ ஆஃப் த கொஸ்டின் இஸ் திஸ், பட் ஹவு ஐ ஆஸ்க் இஸ் மேபி டிஃப்ரெண்ட் டு ஈச் யூசர்ஸ். அண்ட் நான் இப்போ வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து இட் ஒன்ட் பி லிமிட்டட். அவங்க எவ்வளோ வேணால் சொல்லலாம், எத்தனை வேணால் சொல்லலாம், என்னென்ன தோணுதோ எல்லாமே சொல்லலாம். தோஸ் ஆர் கால்ட் ஓப்பன் எண்டட்.
So you are making it open for the user for whatever they are trying to answer, that comes in their mind can be said. So and close-ended questions in varumbodhu, it is something where they need to answer in some 1 or 2 sentences or ரொம்ப limited answer தான் நம்ம எதிர்பார்க்க முடியும், ரொம்ப பெரிய ஆன்சர்ஸ்லாம் எதிர்பார்க்க முடியாது. So let's say I have asked the close-ended questions like on a scale of 1 to 10 how frequently use digital notes in your life. இன்னைக்கு இப்போ நீங்கள் எத்தனை நாள் ஒரு வாரத்தில் யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி, இல்லை ஒரு மாதத்தில் எத்தனை நாள் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ஒரு நாளில் எத்தனை நாள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரேட் யோர் செல்ஃப், நான் ஸ்கேலில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன். அண்ட் விச் ஸ்பெசிஃபிக் ஆப்ஸ் ஆர் டூல்ஸ் டு யூ கரண்ட்லி யூஸ் ஃபார் டிஜிட்டல் நோட் டேக்கிங். இது தெரிஞ்சா பெட்டர், நான் அந்த ஆப்பை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ அதனால ஐ ஹவ் ஆஸ்க்ட் தெம். அண்ட் டு யூ ப்ரிஃபர் டைப்பிங், வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆர் ஹேண்ட் ரிட்டன் வென் டிஜிட்டல் டேக். எதில் வந்து நீங்கள் எழுதுவீங்களா டைப் பண்ணுவீங்களா அப்படின்றது ஒரு கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் are you satisfied with the search functionality of your current note taking app. இப்போ நம்ம நிறைய நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம், திடீர்னு நம்ம ஒன்று சர்ச் பண்ணி எடுக்கணும்னா எப்படி எந்த மாதிரி ஃபில்டர் ஒரு சார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ அது கரண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க டிஜிட்டல் நோட் டேக்கிங் ஆப்பில் அது எப்படி இருக்குது, எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்களோட சர்ச் ஆப்ஷன். உங்களுக்கு தேடினோடனே நீங்கள் தேடுற நோட்ஸ் வந்து கிடைச்சிருதா அப்படின்றது தான் கொஸ்டின். அண்ட் would you say your current note taking process is efficient? If yes, then totally fine. If no, we have to ask ஏன் இது வந்து எஃபிஷியண்ட்டாக இல்லை, what are the other expectations do you have, and do you find it easy to share or collaborate notes with others. ஈஸியா வந்து வேற யாருக்கும் அனுப்ப முடியுமா, இல்லை வேற நிறைய பேர் கூட சேர்ந்து உங்களால் கொலாபரேட் பண்ணி நோட்ஸ் எடுக்க முடியுதா. பிகாஸ் நம்ம வந்து ஒரு மீட்டிங்ல நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம்னா, லெட்ஸ் சே ஒரு 10 பேர் இருக்கிற மீட்டிங் இருக்கு, அதுல வந்து 3 பேர் we are trying to take a நோட்ஸ்னா ஒருத்தர் பேசுறதையும் ஒருத்தர் நோட் பண்ணா இட் வில் பி ஈஸியர். ஒரே ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணணுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இவங்க பேசுறதை நான் நோட் பண்ணிக்கிறேன், இவங்க பேசுறதை நான் நோட் பண்ணிக்கிறேன், பிரிச்சு நோட் பண்ணிக்கிட்டா இட் வில் பி பெட்டர். ஸோ அப்போ வந்து ஷேர்டு நோட் டேக்கிங்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அதனால ஐ ஹவ் ஆஸ்க்ட் them. And would you be willing to pay for additional features or premium access in a note taking app if it is provided added value to the workflow? இது வந்து ஃபைனல் கொஸ்டின். மேபி ஹெல்ப்ஃபுல்லாக பிகாஸ் சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸோ, ஏன்னா எல்லா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் யாருமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது இல்லை இப்போ கரண்ட்டாக இருக்க நோட் டேக்கிங் ஆப்ஸில். ஸோ அப்போ பே பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா, நீங்கள் கேட்குற ஃபீச்சர்ஸ்லாம் வரணும்னா இல்லை அவ்வளோ ஒர்த் இல்லைன்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இல்லை நான் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் ஐ நீட் சம் ஜென்யூன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எண்டட் கொஸ்டின்ஸ். எஸ், நான் இவங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் ரேப் பண்ணி ஐ ஹவ் ஷேர்டு த ஃபைல் இன் த டிஸ்கிரிப்ஷன் பிலோ. நீங்கள் வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு மேக் இட் டியூப்ளிகேட் பண்ணுங்கள், அதிலே போய் எடிட் பண்ண ட்ரை பண்ண வேணாம். பிகாஸ் இது எல்லாருமே நிறைய பேர் பார்ப்பாங்கன்றனால ஐ ஹவ் given this file in read only access where you can duplicate it and use it on your own. Now what you have to do is analyze findings and recommendations. ஸோ நீங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிங்களோ அதெல்லாம் ரிவ்யூ பண்ணி யூ ஹாவ் டு கலெக்ட் ஆல் த காமன் பேட்டர்ன்ஸ். எல்லாருக்கும் என்ன தேவைப்படுது, எல்லாரும் எதை குறை சொல்கிறாங்க, எல்லாருக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, அண்ட் வாட் ஆர் த ரெக்கமெண்டேஷன்ஸ், இது மாதிரி பண்ணலான்னு என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு காமன் பேட்டர்ன்ஸை யூ ஹாவ் டு ஃபாலோ அப். அண்ட் த நெக்ஸ்ட் இஸ் பெயின் பாயிண்ட்ஸ். பெயின் பாயிண்ட்ஸ்ன்றது அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த யூசர் நீட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் கிரியேட் அ சம்மரி டாக்குமெண்ட் அவுட்லைனிங் கீ ஃபைண்டிங்ஸ். நீங்கள் இதுல இருந்தெல்லாம் என்னென்ன அப்சர்வ் பண்ணீங்க, அனலைஸ் பண்ணீங்க, ஃபைன் பண்ணீங்கன்றதை லிஸ்ட் டவுன் பண்ணி யூ ஹாவ் டு create a summary document. That is very much important. And based on the insights, generate the recommendations and for features. So ஒரு ஃபீச்சருக்கும் நீங்கள் என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, and also address the identified user needs and improve overall note taking experience. ஸோ நீங்கள் வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷனை இம்ப்ரோவைஸ் பண்ணலாம் இவங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் வச்சு. ஸோ ஹவு டு யூ லிஸ்ட் ஆன் த ஃபீச்சர்ஸ், அண்ட் ஆல்சோ யூ நீட் டு செக் த பொட்டன்ஷியல் இம்பாக்ட் டுவர்ட்ஸ் த யூசர் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் தீஸ் ஃபீச்சர்ஸ். ஸோ இது வந்து டெக்னிக்கலி ஃபீஸிபிளா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு யூ ஹேவ் டு லிஸ்ட் டவுன் திங்ஸ். இதை வந்து இன்டர்வியூ சம்மரி டாக்குமெண்டேஷன் சொல்லுவோம், வேர் யூ வில் பி ஹேவிங் ஆல் த இன்சைட்ஸ் ஆஃப் த யூசர் அண்ட் ஆல்சோ ஹவு டு யூ ப்ரியாரிட்டைஸ் திங்ஸ். இந்த டாக்குமெண்டேஷனில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் டு கிரியேட் அ ப்ரெசன்டேஷன். ஸோ டாக்குமெண்டேஷன் மட்டும்னா நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் which will not be easier for everyone to review and have a look on it. உங்களோட ப்ராடக்ட் மேனேஜரோ இல்லை உங்களோட லீட் டிசைனரோ இல்லை உங்களோட வேற யாராவது டீம் மெம்பர்ஸோ பார்க்கணும்னா இட் ஷுட் பி ப்ரெசென்டபிள் அண்ட் பார்க்கறதுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த ப்ராஜெக்ட்ல. ஓகே இவங்க என்னமோ பண்ணியிருக்காங்க பார்ப்போம். ஸோ we have to make a presentation which is very cool to have a look. So now you have to collect all the interview transcripts and everything to have a comprehensive report. இதோட லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷனில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். And where you just have to showcase your key findings and recommendations. நீங்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிங்க and what are your recommendations to the application. என்னென்ன நீங்கள் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்ற மாதிரி. இந்த ப்ரெசன்டேஷனை you can share it with the stakeholders and the team members of your
project. And also you should be ready to discuss and elaborate on whatever the recommendations or findings that you have presented. அதை பற்றி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா you should be having the data backup. அதுதான் நம்மளோட டாக்குமெண்டேஷன் சம்மரி. ஸோ இன்டர்வியூ சம்மரி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, இதில் இந்த மாதிரி யார் சொன்னா, இது எப்படி வரும், இது எப்படி பாசிபிள், இது இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ எஸ் ஐ ஹவ் காட் த ஆன்சர்னு நீங்கள் வந்து உங்களோட டேட்டா எவிடன்ஸ் எடுத்து காட்டுறது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் யூ நீட் டு பி prepared about the user interviews. ஒரு organized way of user interview எப்படி conduct பண்றதுன்னு தெரியலனா, I think this will be a good watch for you. I hope you found this video helpful. In case if you have any doubts, you can put them in the comment section. I'll try to answer them and cover them up in the next video. Thank you so much for watching. I'll meet you all in the next video. Till then, bye bye.